மோனையின் வகைகள். சரி, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த 7 வார்த்தைக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவா ஒரு ஸ்லோகனை ரெடி பண்ணிக்கிட்டோம்னா, அது மூலியமா நம்ம இதை எளிதா ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற அனைத்து தோழர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம எதுகை, மோனை, ஏய்பு ஆகிய தொடைகளை கேள்விப்பட்டிருப்போம். இது 3த்துலயுமே வகைகள் பார்த்தீங்கன்னா, இந்த 7 வகைகளா தான் இருக்குது. இணை மோனை, இணை எதுகை, இணை ஏய்பு. இதே போல 7 வகையா இருக்குது. அதனால நம்ம ஒரு தொடைக்கு, அதாவது மோனைக்கு மட்டும் இத படிச்சுக்கிட்டோம்னா, எதுகை, ஏய்பு எல்லாத்துக்குமே இதே தான் வரும். தொடை வகைகள் பார்த்தீங்கன்னா 8 வகையா இருக்கும். அதுல முக்கியமான 3 தொடை வகைகள் தான் எதுகை, மோனை, ஏய்பு. மோனை என்பது ஒரு செய்யுள்ல முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருமாறு தொடுப்பது தான் மோனை தொடை. இது 2 வகைப்படும்: அடிமோனை, சீர்மோனை. இந்த சீர்மோனை தான் பார்த்தீங்கன்னா, இந்த 7 வகையாக பிரிக்கலாம். முதல்ல நீங்க இந்த நம்பருங்கள ஞாபகம் வச்சுக்கணும். இணைமோனைன்றது முதல் சீரும், 2ஆம் சீரும் அதுல இருக்கிற முதல் எழுத்து ஒன்றி வந்தா அத நம்ம என்ன சொல்றோம்? இணைமோனை அப்படின்றோம். பொழிப்பு மோனைனா முதல் மற்றும் 3ஆம் சீர்களின் முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஒரு மோனைனா 1 மற்றும் 4. கோழை மோனைனா 1, 2, 3. மேற்கதுவாய்னா 1, 3, 4. மேல இருக்கிற 3, 4. கீழ்கதுவாய்னா கீழே இருக்கிற 1, 2, 4. முற்றுமோனைனா 1, 2, 3, 4. முற்றுன்னா முற்றிலும், முழுவதும்னு அர்த்தம். அப்ப முற்றுமோனைனா எல்லாமே. ஒரு அடியில பெரும்பாலும் 4 சீர்கள் தான் இருக்கும். 4 சீர்களின் முதல் எழுத்தும் ஒன்றி வந்தா அத நம்ம என்ன சொல்றோம்? முற்றுமோனை அப்படின்னு சொல்றோம். இந்த நம்பருங்கள முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு, இப்போ இந்த வரிசையை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? இங்க பாருங்க, இதுதான் அந்த ஸ்லோகன். இன்று பொழிந்த ஒரு மழை மேல் கீழ் என முடிந்தது. இன்று என்பது இணை மோனையை குறிக்குது. பொழிந்தன்றது பொழிப்பு மோனையை குறிக்குது. ஒரு அப்படின்றது ஒரு மோனையை குறிக்குது. மழைன்றது கூழை மோனையை குறிக்குது. இதுல மட்டும் நம்ம முதல் எழுத்து ஒன்றி வராம 2ஆம் எழுத்து ஒன்றி வர மாதிரி கொடுத்துருக்குறோம். அதாவது எதுகை வகையில கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அந்த கூழைன்றத மழைன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான். மேற்கதுவாய் மேல், அதே போல கீழ், அது வந்து கீழ்கதுவாய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். முற்றுன்னா முடிந்தது, முதல் எழுத்து ஒன்றி வருது இல்லைங்களா? அப்போ இதை இப்படி இந்த ஸ்லோகன் மூலியமா நீங்க எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியும். இன்று பொழிந்த ஒரு மழை மேல் கீழ் என முடிந்தது. புரியுதுங்களா? ஈஸி. இதை எழுதி வச்சுக்கிட்டு அல்லது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க எக்ஸாமுக்கு முன்னால சும்மா ஒரு முறை ஒரு 5 நிமிடம் இத கேட்டீங்கனாலே உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிரும். இந்த ஸ்லோகன கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஒரு 10 முறை சொல்லி பாருங்க. பிரேக்ல இருக்கும்போது சொல்லி பாருங்க. உங்களுக்கு எளிமையா இது மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா, இந்த மோனை தொடை வகை, எதுகை தொடை வகை, இயைபு தொடை வகை எல்லாத்துக்குமே இதே தான். சரிங்களா? இது வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்தா இது வந்து மோனை தொடை. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தா எதுகை தொடை. இப்ப எடுத்துக்காட்டா இணை எதுகை அப்படின்னா, முதல் மற்றும் 2ஆம் சீர்களின் 2ஆம் எழுத்துக்கள் ஒன்றி வந்தா அது இணை எதுகை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதுக்கும் இதே நம்பர்ஸ் தான், இதே மெத்தட் தான். அங்க வந்து எதுகையில வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். அவ்வளவுதான். அதே போல தான் ஏய்பில பார்த்தீங்கன்னா, கடைசி எழுத்து ஒன்றி வருது. அவ்வளோதான். மெத்தட்லாம் இதே மெத்தட் தான். அப்போ இன்று பொழிந்த ஒரு மழை மேல் கீழ் என முடிந்தது. இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒரு மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று மோனை. அவ்வளோதாங்க.